பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வழக்குகளில் தண்டனைகளை கடுமையாக்க வழிவகை செய்யக்கூடிய மசோதா. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல். நெய்வேலி NLC நிறுவனத்தை கண்டித்து வாணிதராயபுரம் மக்கள் உண்ணாவிரதம். கையகப்படுத்திய நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கவில்லை என்று குற்றச்சாட்டு. கோவை துடியலூர் அருகே தாளியூரில் காட்டு யானை தாக்கி முதியவர் மரணம். யானையை பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடக்கோரி மறியல். ஈரோடு கிழக்கு தொகுதியில் தபால் வாக்கு பெறக்கூடிய பணி தொடக்கம். முதியவர்களிடம் வீட்டிற்கே சென்று அலுவலர்கள் வாக்குகளை பெறுகின்றனர். சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஞானசேகரன் டிஸ்சார்ஜ். உடல் நலத்துடன் மருத்துவமனை கூறியிருக்கக்கூடிய நிலையில் ஞானசேகரன் நாடகம் ஆடினாரா என்று சந்தேகம். திண்டுக்கல்லில் கிலோ 10 ரூபாயாக குறைந்த தக்காளி கத்திரிக்காய். வரத்து அதிகரிப்பால் விலை வீழ்ச்சி. திருமயம் அருகே 4 நாட்களுக்கு முன்னதாக நடைபெற்ற மஞ்சு விரட்டில் தகராறு. அழகாபுரியில் வீட்டில் இருந்த இளைஞர் படுகொலை. டங்ஸ்டன் திட்டம் ரத்து என்ற மகிழ்ச்சியான செய்தியை மத்திய அரசு இன்று அறிவிக்கும் என்று அண்ணாமலை பேட்டி. வாய்மொழியாக சொல்லாமல் அரசாணை வெளியிட முல்லை பெரியாறு பாசன விவசாயிகள் வலியுறுத்தல். ஹைதராபாத்தில் மனைவியை கொன்று பல்வேறு பாகங்களாக வெட்டி பிரஷர் குக்கரில் வேக வைத்த முன்னாள் ராணுவ வீரர். கருத்து வேறுபாட்டால் கொடூர செயலில் ஈடுபட்டவர் கைது. திருப்பதியில் டிஜிட்டல் அரஸ்ட் மூலமாக 2.5 கோடி ரூபாய் மோசடி. பெண்ணை ஏமாற்றிய கும்பலில் ஒருவர் கைது. தமிழ்நாட்டை பற்றாக்குறை மாநிலமாக மாற்றியது அதிமுக அரசுதான் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இருட்டில் உட்கார்ந்து அமாவாசையை எண்ணிக்கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்றும் பதிலடி. திமுக ஆட்சிக்கு 13 அமாவாசை தான் இருக்குது என்று சொல்லி கேலண்டரை கிழிச்சுக்கிட்டு இருக்கிற போறோம். அதான் இன்றைக்கு அவருடைய வேலை. போ அவர் இருட்டில் உட்கார்ந்து அமாவாசை எண்ணிக்கிட்டு இருக்காரு. இருக்கட்டும், பரவாயில்ல. நாம் மக்களுக்கான நன்மைகளை எண்ணி திட்டங்களை செயல்படுத்துவோம். தேவையான தகவல்களை அளிக்காவிட்டால் அங்கீகாரம் திரும்ப பெறப்படும். பொறியியல் கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் எச்சரிக்கை. அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வேலூர் தொகுதி MP கதிர் ஆனந்திடம் 10 மணி நேரம் விசாரணை. 2019 தேர்தல் தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு உரிய விளக்கம் அளித்ததாக கதிர் ஆனந்த் பேட்டி. ஈரோட்டில் கடன் தொல்லையால் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். பினான்சியர் கடன் பெற்று தரக்கூடிய முகவர் உட்பட 4 பேர் கைது. ரயில்வே துறையில் 32,000 காலி பணியிடங்களுக்கான விண்ணப்ப பதிவு இன்று தொடக்கம். பிப்ரவரி 22ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிப்பு. ஒரே நேர்கோட்டில் அணிவகுத்த வெள்ளி, வியாழன், சனி, செவ்வாய், நெப்டியூன், யுரேனஸ் கோள்கள். வானியல் அதிசயத்தை சிறுவர்கள் முதல் பெரியோர் வரை ஆர்வமுடன் கண்டு வியப்பு. மகாராஷ்டிராவில் பயணிகள் மீது ரயில் மோதியதில் 12 பேர் உயிரிழப்பு. ரயில் பெட்டியில் தீப்பிடித்ததாக பரவிய வதந்தியால் கீழே குதித்தவர்கள் மீது மற்றொரு ரயில் மோதிய கொடூரம். புதுச்சேரியில் போலியான சமூக வலைதள கணக்கை தொடங்கி மாணவியை போன்று மாணவருடன் பேச்சு. கேலி செய்ததால் 11ஆம் வகுப்பு மாணவரை அரிவாளால் வெட்டிய சக மாணவர். அமெரிக்காவில் பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை வழங்கப்படாது என்று அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு எதிரொலி. குறை பிரசவத்தில் குழந்தைகளை பெற்றெடுக்க இந்தியர்கள் உள்ளிட்டோர் முயற்சி. உக்ரைன் மீதான போரை உடனே நிறுத்த ரஷ்யாவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தல். இல்லையென்றால் ரஷ்யா மீது பொருளாதார தடை விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது T20 போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 34 பந்துகளில் 79 ரன்கள் விளாசி வெற்றிக்கு உதவிய அபிஷேக் வர்மா.
இரும்பு பயன்பாடு தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கியதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நமது தமிழ் குடின்னு பெருமை பொங்க சிலர் விமர்சிச்சாங்க. அதுக்கு காரணம் தமிழ் சமுதாயத்தில் வந்து புகுந்த இழிவுகளும் அதனால் ஏற்பட்ட தேக்க நிலையும் தான் காரணம். இந்த இடைக்கால இழிவுகள் நீங்க காலந்தோறும் எண்ணற்ற புரட்சியாளர்கள் தோன்றினாங்க. ஐயன் வள்ளுவர், வள்ளலார் தொடங்கி அயோத்தியதாச பண்டிதர் என அந்த பட்டியல் நீளமானது. அவங்களுடைய தொடர்ச்சியாகத்தான் பகுத்தறிவையும் இனமான உணர்வையும் ஊட்டினார் தந்தை பெரியார். பண்பாட்டு ரீதியா அடிமைப்படுத்தப்பட்டு கிடந்த நமது தமிழினத்தை தாழ்ந்த தமிழகமென பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய சிந்தனையாலும் நயத்தாலும் தட்டி எழுப்பினார். இந்த கட்டுமானங்களை சங்ககால கட்டுமானங்கள் என்று தொல்லியல் அறிஞர்கள் வரையறுக்கின்றனர். தமிழர் பண்பாட்டின் தொன்மையையும் சிறப்பையும் பறைசாற்றும் இந்த சங்ககால கட்டுமான பகுதிகளை எக்காலத்திலும் உலகத்தினர் கண்டு வியப்பதற்காக இப்பகுதியில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தொல்லியல் துறை அமைச்சர் அவர்கள் சட்டசபையில் அறிவித்திருந்தார்கள். அதன்படி சீனாவின் சுடுமண் வீரர் திறந்தவெளி அருங்காட்சியகம், ஜப்பானின் நாரா திறந்தவெளி அருங்காட்சியகம், தொலவீரா, லோத்தல் போன்ற சிந்துவெளி பகுதியின் திறந்தவெளி அருங்காட்சியகங்களை போன்று கீழடியிலும் உலக தரத்தில் நவீன முறையில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது. இதற்காக 4.5 ஏக்கர் நிலம் தொல்லியல் துறையால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. மொத்தம் 5914 சதுர மீட்டர் பரப்பளவில் 17 கோடி ரூபாய் மதிப்பில் அதிநவீன முறையிலும் பாரம்பரிய தோற்றத்துடனும் பிரம்மாண்டமான திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான கட்டுமான பணிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்துள்ளார்கள். கீழடி அகழ்வாய்வுகளில் கண்டெடுக்கப்பட்ட தொல் பொருட்களை அழகுற காட்சிப்படுத்தும் விதமாக கீழடியில் பிரம்மாண்டமான அருங்காட்சியகத்தை நவீன முறையில் அமைத்து 2023ஆம் ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருந்தார்கள். 2 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 6 லட்சம் பார்வையாளர்கள் இதுவரையில் கீழடி அருங்காட்சியகத்திற்கு வருகை புரிந்து தமிழரின் தொன்மையை அறிந்து சென்றுள்ளார்கள். நேரில் வர இயலாத மற்றவர்களும் தாங்கள் இருந்த இடத்திலிருந்தே இணைய வழி மூலமாக கீழடி அருங்காட்சியகத்தை சுற்றி பார்ப்பதற்காக மெய்நிகர் இணைய வழி சுற்றுலா உருவாக்கப்பட்டு கீழடி இணையதளத்தின் மூலமாக இணைக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த கீழடி அருங்காட்சியகத்தின் அனைத்து பகுதிகளையும் இணைவழி மூலமாகவே சுற்றி பார்த்து அரிய தொல் பொருட்களையும் அவற்றை பற்றிய தகவல்களையும் தெரிந்து கொள்வதோடு கீழடி அருங்காட்சியக திரையரங்கில் திரையிடப்படும் 15 நிமிட ஆவணப்படம், காட்சி கூடங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள 2D மற்றும் 3D அனிமேஷன்கள் அனைத்தையும் இந்த மெய்நிகர் சுற்றுலா மூலமாகவே அனைவரும் கண்டுகளிக்கும் வண்ணம் உருவாக்கப்பட்டுள்ளது. கீழடி குறித்தான அனைத்து வகையான தரவுகளையும் உலகத்தினர் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் வடிவமைக்கப்பட்டுள்ள கீழடி இணையதளத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது தொடங்கி வைத்து உலக மக்களுக்கு உரித்தாக்கியுள்ளார்கள். எத்திசையும் தமிழனங்கே என்று தமிழர் பண்பாட்டின் தொன்மையை உலக அரங்கிற்கு எடுத்துச் செல்லும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் முன்னெடுப்பினை தமிழ் சமூகம் என்றென்றும் போற்றி வணங்கும். தற்போது மேனாள் தலைமை இயக்குனர் இந்திய தொல்லியல் துறை திரு ராகேஷ் திவாரி அவர்களை கருத்துரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். Let us now invite former Director General Archaeological Survey of India திரு ராகேஷ் திவாரி to address the gathering.